கங்கா வந்து குமரனை வந்து பயங்கரமா திட்டுறாங்க. "என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏன் இப்படிலாம் வந்து பொய் சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல கங்கா, நான் ஏன் சொன்னேன்னா, நம்மளோட யூனிட் பெருசா இருந்தா நல்லது தானே. அப்பதானே அவரு நம்மளுக்கு ஆர்டர் குடுப்பாரு. அதனால தான் சொன்னேன்." சரி, இப்ப ஆர்டர் குடுத்துட்டாரு. இப்ப அவர் வந்து பார்க்குறேன்றாரு. என்ன பண்ண போறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, "அதான் கங்கா எனக்கும் புரியல. ஏங்க சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுட்டு சொல்லணும். உங்க இஷ்டத்துக்கு நீங்க இஷ்டத்துக்கு அளந்து விடுறீங்க. இப்ப அவரு வந்து பார்க்கணுன்றாரு. இப்ப பார்க்கும்போது சின்ன கடையா இருக்குன்னு கண்டிப்பா குடுத்துருவாரா அவரு? கண்டிப்பா குடுக்கவே குடுக்க மாட்டாரு. அவரு குடுக்கணும்னு நெனச்சா கூட நம்ம சொன்ன பொய்ய அவரு குடுக்க விடாது. புரியுதா? நம்ம பொய் சொல்லி தான் வந்து ஆர்டர் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு நம்மள தப்பா நெனைக்க மாட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம குமரன் வந்து தவிக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சதுங்க. இதோட முடிஞ்சது. இந்த ஆர்டர் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. முடிஞ்சிச்சு. நீங்க இந்த ஆர்டர் கிடைக்கும்னு நெனச்சுட்டுலாம் இருக்காதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து குமரன் வந்து என்ன பண்றது? நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. அடுத்து வந்து காவேரி என்ன பண்றாங்க? ஆஃபீஸ்க்கு போறாங்க. இங்க போயிட்டு வந்து என்னங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆஃபீஸ் தானே வரீங்க அப்படின்னோனே, நீ பண்ண வேலைக்கு உன்ன கூட்டிட்டு தான் வருவாங்களாம் கட்டியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் என்ன பண்ணிட்டேன்? நீ என்ன பண்ணிட்டியா? சரி உன் வேலைய பாரு. எதுக்காக இப்போ வந்து தொல்ல குடுக்குற? அப்படின்னு சொல்லி சொன்னோனே, ஏங்க உங்ககிட்ட முக்கியமான விஷயம் கேட்கணுங்க. அதுக்காக தான் நான் உங்க வந்தேன் கேபினுக்கு அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. சரி என்ன விஷயம் கேட்கணுமோ கேட்டுட்டு போ. ஏங்க அந்த ஃபோட்டோல இருக்கிறது யாருன்னு சொல்லவே சொல்லியே கடைசி வரைக்கும். இங்க பாரு தேவையில்லாதெல்லாம் பேசாத. ஃபோட்டோ பத்தி பேசாதன்னு ஆல்ரெடி நான் நெறைய வாட்டி சொல்லிட்டேன். மறுபடியும் அதையே பத்தி பேசிட்டு இருக்க. அத விட்டுட்டு வேற எதாவது பேசினா பேசு. இல்ல முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாரு. இங்க பாருங்க உண்மைய சொல்லுங்க. அந்த ஃபோட்டோல இருக்கிறது யாரு? எனக்கு தெரிஞ்சே ஆவணும். எதுக்காக உனக்கு தெரியணும்? ஏன் இப்படிலாம் பண்ற காவேரி? ஏன் தொல்ல குடுக்குற? அப்படின்றாரு. இங்க பாருங்க அந்த ஃபோட்டோல இருக்கிறது எனக்கு என்னமோ உங்க லவ்வரா இருக்குமோ தோணுது. உங்க லவ்வர் தானே? சரி அப்படி லவ்வரா இருந்தா ஏன் அவங்க மூஞ்ச வந்து கிழிச்சு வச்சிருக்கீங்க? என்ன கதை? ஒண்ணும் புரியல எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார் காவேரி உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். தேவையில்லாததான் பண்ணிட்டு இருக்காத. இங்கேருந்து முதல்ல கிளம்பு. முதல்ல ஃபோட்டோ கதைய பத்தி பேசவே பேசாத அப்படின்றாங்க. இங்க பாருங்க நான் தாத்தா கிட்டயும் பாட்டி கிட்டயும் கேட்டேன். ஆனா அவங்களுக்கு கூட தெரியல. அவங்களும் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. மறைக்கிறாங்க. தெரியல இல்ல மறைக்கிறாங்க அப்படி சொன்னோனே, உடனே வந்து இங்க பாரு எதுக்காக வீட்ல உள்ளவங்கலாம் தொல்ல பண்ற? இங்க பாரு நான் சொல்லிட்டேன்ல அத பத்தி பேசாத, பேசாத, பேசாதன்னு. எதுக்காக என்ன டார்ச்சர் பண்ற? அப்படி சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. ஆஃபீஸ்ல போய் இப்படி கத்துறீங்க. நான் இப்ப என்ன கேட்டேன்னு ஓவரா கோச்சுக்கிறீங்க. ஏன் நான் கேட்கக்கூடாதா? ஆமா கேட்கக்கூடாது. உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது என்ன பத்தி கேட்கறதுக்கு. சரிங்க எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்போ என்ன பத்தி மட்டும் நீங்க அவ்ளோ கதை கேட்டீங்கல்ல, அப்ப எந்த உரிமையில நீங்க கேட்டீங்க? அப்படின்னோனே, இங்க பாரு நான் கேட்டுட்டேன் முடிஞ்சு போச்சு புரியுதா? இப்ப இந்த விஷயத்த பத்தி கேட்காத புரியுதா? அப்படி சொல்லிட்டு போறாரு. உடனே வந்து காவேரி வந்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு இவரு? அப்போ அவங்க யாருன்னு நம்மளுக்கு சொல்லவே மாட்டாரா? ஏன் முகத்துல வந்து கிறுக்குறாருன்னு சொல்ல மாட்டாரா? ஐயோ எனக்கு தலைய பிச்சின்னு போகுது. எப்படியாவது நான் தெரிஞ்சே ஆவணும். நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி இத பத்தி யார்கிட்ட கேட்கலாம்? கண்டிப்பா தாத்தா கிட்ட தான் கேட்கணும். தாத்தா தான் கண்டிப்பா இத சொல்ல முடியும். வேற யார் சொன்னாலும் இது தப்பா தான் இருக்கும். நம்ம தாத்தா கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, தாத்தா கிட்ட போய் தாத்தா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்றாங்க. உடனே தாத்தா வந்து நடுவு பார்க்குறாரு. தாத்தா எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன கேட்க போறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு தான் நீங்க நடுவு பார்க்குறீங்க. ஆனா அத கேட்டு தான் ஆவணும். சொல்லுங்க தாத்தா அந்த ஃபோட்டோல இருக்கிறது யாரு? அவரு ஏன் இப்படி இருக்காரு? அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா? நான் கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. அப்போ அந்த ஃபோட்டோவுக்கு ஃப்ளாஷ்பேக் ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க தாத்தா அப்படி சொல்லிட்டு கேட்டோனே, இல்ல காவேரி அது உனக்கு தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லது அப்படி சொல்றாரு. இல்ல தாத்தா ப்ளீஸ் தாத்தா சொல்லுங்களேன் அப்படி சொன்னோனே, சரி ஓகே நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அந்த பொண்ணு யாருன்னா அவன் மனசுல இருந்த பொண்ணு தான். அவன் அந்த பொண்ண உருகி உருகி நேசிச்சான். கடைசியில அந்த பொண்ணு வந்து அவன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. அதனால அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அந்த வலி தான் அவனுக்கு தாங்க முடியாம இருக்கு. வேற ஒண்ணும் இல்லம்மா அப்படி சொன்னோனே, நிஜமாவா தாத்தா? ஆமா. தாத்தா அந்த பொண்ணு எங்க இப்போ தெரியலம்மா எங்க போனான்னு சொல்லிட்டு. இப்போ உங்க தங்கச்சிங்க அம்மாலாம் இருக்காங்கல்ல, அந்த வீட்ல தான் வந்து அந்த பொண்ணு இருந்தா அப்படி சொன்னோனே அதிர்ச்சி அடையறாங்க. ஓ பாவம் அவருக்கும் வந்து லவ் ஃபெயிலியரா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.